பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உணவு அதை பேசுறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்காங்க. உணவை ரசிச்சு விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அவங்க இவங்கலாம் இந்த பக்கம் இருக்காங்க. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். நியானா வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஷோ ஆச்சு. ஒரு சைனீஸ் கூட வந்திருக்காங்க. வெல்கம் டு இந்தியா. மட்டன் குஸ்காவா. நீங்கள் சாப்பிட்ட வினோதமான வித்தியாசமான ஒரு டிஷ். யூ டாக்கிங். இது பொண்ணு பார்க்குற அன்னைக்கு நடந்தது சார். இது வீட்டில் எங்கள் சித்தப்பா எல்லாமே ஃபேமிலியாக போனோம். சனிக்கிழமை அது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க நாங்க பீச்சோரமாக்குறவங்க. வெண்டைக்காய் குழம்புன்னு நினச்சோம் சார். ஆனால் அது வந்து எறா தலை குழம்பு சார். எறா தலையெல்லாம் கிள்ளியில போட்டுருவாங்க. அப்போஸ் இல்லை சார், அந்த எறா தலையிலேயே வந்து குழம்பு, அந்த எறா தலை ஃப்ரையும் பண்ணுவாங்க. தவா ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீ மொச்சக்கு 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 சாப்பிடலாம். சீ வேண்டாம். நான் வந்து கோவா போகும்போது ரவா வச்சு ஃபிஷ், ரவா கோட்டட் ஃபிஷ், அப்படியா? கிறிஸ்பி சிக்கன், ஃப்ரைட் சிக்கன், அதெல்லாம் எவ்வளோ வந்து ஃபாரின் கண்ட்ரில தான் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவங்க ரொம்ப நேரமா சைனாக்காரங்க வந்திருக்காங்க. நீங்க ஆக்சுவலா இந்த ஷோக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கீங்க? அவங்கள்ட்ட கொடுங்க சைனாக்காரங்கள்ட்ட. அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல. உங்க ஒய்ஃப் தானா? எப்படி உங்களை கல்யாணம் பண்ணாங்க அவங்க? கடவுளே, அதே கேள்வி. எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? இல்லங்க, சம்பந்தம் இல்லாம சைனால இருந்துங்க. அந்த எப்படி உங்களை கல்யாணம் பண்ணாங்க அப்படி கேட்கலங்க. நீங்க எந்த ஊரு சார்? நான் கேரளா தான். கேரளால இருக்க உங்களை சைனால இருந்து அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு ரொம்ப நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா. துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்க ஆபீஸ்ல டிரான்ஸ்லேட்டரா வந்தாங்க. எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவன் செயல் தம்பி. சோ நாகாலாந்து மற்றும் மேகாலயாவினுடைய உணவை இப்ப சாப்பிட போறோம். அது ஸ்மோக் போக் இருக்கு, பன்னிக்கறி இருக்கு, இங்க பேம்பு ஷூட். யாரு வர்றீங்க டேஸ்ட் பண்ண? ஆக்சுவலி அங்க போக் இருக்கு. ஆக்சுவலா போக்கர் ரொம்ப நல்லா இருக்கு. பேம்பு ஷூட். தங்களுக்கெல்லாம் பாந்தியே வராத. நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். அடுத்து இங்க வரப்போறது தமிழ்நாடு. ஐயோ, ஒரு மினி முனியாண்டி விலாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு ஐயா. வாழ்க்கையிலேயே முதல் தடவை நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் சார். ஏன்? ஆமா சார், நான் வெஜிடேரியன் சார். அட பாவி. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? எல்லாமே சாப்பிட்டேன் சார். ஓ, அம்மா பாப்பா என்ன இது சாப்பிட்டதுல இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? மட்டன் சுக்கா. நான் சொல்றேன். மட்டன் சுக்கா. நீ வெளியே வாடா. ராஜஸ்தான் உணவை சாப்பிட்டு கருத்துக்களை சொல்வதற்காக நாம் அழைக்கவிருப்பது சௌந்தர்யா அவர்கள். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் மீல்ஸா? ஆமா, மீல்ஸ்ல ஃபுல்லா அப்பளமா இருக்கு. அப்பளம் இல்ல, இது சப்பாத்தி. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சாப்பிட்டு பாருங்க. கேசரி. பாவக்காய். பாவக்காய் தெரியுமா உங்களுக்கு? பாவக்காய் தெரியுமே, கசக்கும். ஆனா இது குஜராத் பாவக்காய், கசக்காது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சாப்பிட்ட வரைக்கும் குஜராத்தா இல்ல ராஜஸ்தானா? ஐயோ, இப்போ நான் ஏதாவது ஒன்று சொன்னா தள்ளி வச்சிருவீங்களா? என்ன எங்க வந்து யாருகிட்ட மாட்டி விட்டுருக்க? இது பேர் கமன் டோக்லா. இது வந்து எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. டெத் வீட்லயும் இருக்கும், கல்யாண வீட்லயும் இருக்கும். புரியலையே. ஆமா, அது சாப்பிட்டா பாசிட்டிவ் ஆயிடுவாங்களோ? ஆமா. இப்போ அது எவ்வளோ சோகமா இருந்தாலும் அது சாப்பிட்டா பாசிட்டிவ். ஆமா, ஏன்னா சக்கரை இருக்குல்ல உங்களுக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உங்க இதெல்லாம் பிரெக்னென்ட் ஆன ஒரு லட்டு பண்ணுவீங்களா? அதெல்லாம் இல்லையா? வந்து மீல்ஸ் தான் கொண்டு வர சொல்லிருக்காங்க. அப்படியா? அதனால மீல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆக்சுவலி குஜராத் அப்படியா? கொஞ்சம் காரம்லாம் தராங்க. ஆனா ஸ்பெஷாலிட்டி என்ன? குஜராத்தோட பேசி ஸ்வீட் தான். உங்களுக்கு பிடிச்ச மீல்ஸ் எந்த மீல்ஸ்? எனக்கு வந்து ராகி முத்தை. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. பந்து மாதிரி வச்சு கறி குழம்ப ஊத்தி நல்லா பீஸா எடுத்து குழச்சி அடிக்கிறது தான் ராகி முத்தை. தமிழ்ல களி சொல்லுவாங்க. சோ எந்த மீல்ஸ் உங்களுக்கு ஜெனரலா பிடிச்சதுன்னு? தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தானே? அதுதான் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சது, உங்களை இம்ப்ரெஸ் கடைசியா என்னன்னா சுத்தி இட்லியும் கறி குழம்பும் தான். என்னமாடா நீ? எனக்கு கருவாட்டு குழம்பு சார், அது இருந்தா போதும் சார். 3 வாட்டி சாப்பிடுவேன் சார், வெக்கமே இல்லாம சாப்பிடுவேன் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட.